வள்ளியால் திணை பூணாத்தில் வருங்கிலிகள் தலைவிரட்ட ஏ வள்ளியா வள்ளியா வள்ளியால் திணை பூணாத்தில் வாய்த்ததினை மாவை உண்ட வெல்லவா வெல்லவா மாறுபட அசுரதனை என்ற தாளம் போடவே போடவே தைத்தனைத்தோம் என்ற தாளம் முக்கண்ண பரமேஸ்வரனா ஏ முந்தைய குரு நமக்கு முக்கண்ண பரமேஸ்வரனா முறையோடு அவர் பாதம் தொழுவோம் தொழுவோம் முறையோடு அவர் பாதம் கற்றிருந்த குருநாதர் என்ன கைகை போல் வாழ்கவே வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் நாங்கள் வந்தனங்கள் செய்தோம் ஐயா சபையோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் இங்கே கூட போகும் பெரியோர்க்கெல்லாம் நாங்கள் 6 பேரும் நமஸ்கரித்தோம் 6 வீலை 100 குற்றம் என்னை ஆதரிக்க வேணும் ஐயா என் சொல்லில் குற்றம் இருந்தாலும் சொந்த பிள்ளை போல நினைக்க வேணும் முன்சொல் பின்னால் வந்தாலும் மூத்த பிள்ளை போல நினைக்க வேணும் என்ன குற்றம் இருந்தால் என்ன குற்றம் இருந்தால் ஏதோ மதலை போல என்ன வேணும் ஆலோ நாடு நல்ல நாடு நல்ல நாடு இங்கே நாவலர்கள்
கேட்டால் எப்பேற்பட்ட நாடம்மா? தென்காசி மாவட்டம். சரி. இந்த தென்காசி மாவட்டத்தில் மாவட்டத்தில் எப்பேற்பட்ட ஊரு? எப்பேற்பட்ட ஊரு? அகிலமெல்லாம் பெயரும் புகழும் வாங்கிய சரி. கலியுகத்திலே கியாதி பெற்ற வியாதி பட்டு என்ன ஊர் இது? இது என்ன ஊரு? கீழப்பாவூர் மாநகரம். ஓ, கீழப்பாவூர் மாநகரம். ஆமா. சுருக்கமாக கேபிஆர்னு சொன்னா தெரியும். ஓஹோ. நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் பூரா தெரியும். கேபிஆர்னு சொன்னாலே போதும். சரி. கீழப்பாவூர்னு ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். ஆமா. இந்த கீழப்பாவூர் மாநகரத்திலே நகரத்திலே பேசக்கூடிய தெய்வமாக ஆமையா. இந்த ஆலயத்திலே யார் கொலுவிருந்து வருகிறார் தெரியுமா? யார் கொலுவிருந்து வருகிறா? அதான் பாருங்க, சரி. நாமளையெல்லாம் பெற்றெடுத்த தாய் ஆமா. தாயான காளியம்மன் இந்த ஆலயத்திலே கொலுவிருந்து வருகிறார். ஓ, காளியம்மா. ஆமா. சரி. தாயான காளியம்மாளோடு ஆமா. அம்பிகையாள் பேச்சியம்மனோடு சரி. ஐயா ராமர் சுவாமியும் இந்த ஆலயத்திலே கொலுவிக்கிறார். ஆமா. ராமர் சுவாமி இருக்கும்போது இன்னும் யாரெல்லாம் இருக்கா? இன்னும் யார் இருக்கா? ஐயா சிவனடைந்த பெருமாளும் இந்த ஆலயத்திலே கொலுவிக்கிறார். ஓ, சிவனானந்த பெருமாள். ஆமா. அதோடு தாயான இசக்கி அம்மன் சரி. பேச்சியம்மா இருந்தா யாரு இருப்பா? ராஜ்யமா இருந்தா சொடல இருப்பார்ல. இருப்பார் இல்லையா? தாயும் மகனுமாக தான் எப்போதுமே கொள்ளிருப்பார்கள். சரி. தாயான பேச்சியோடு மணி விளக்கிலே பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை. ஏ, மாயாண்டி சுடல. ஆஹா. பொறு டயருக்கு. ஐயாவான சுடலையோடு காவல்கார தெய்வமாக ஐயாவான கருப்பை சுவாமியும் இந்த ஆலயத்திலே கொள்ளிருக்கிறார். ஆமா. இப்ப இது எப்பேற்பட்ட ஆலயத்தில் இந்த மாபெரும் ஆலயத்தில் இதோடு என்னம்மா? இரண்டாவது முறையாக சரி. வள்ளத்தை சார்ந்த எங்களுக்கும் தென்காசி மாவட்டம் தான், குற்றாலம் பக்கம் எங்க ஊர் வள்ளம்மா நகரம். ஓ, வல்லம்மா நகரம். ஆமா. வள்ளத்தை சார்ந்த புஷ்பாமணி வில்லிசையை முதலாகவே இந்த ஆலயத்தில், அதாவது இரண்டாவது முறையாக அழைத்து வந்திருக்கிறார்கள். சரி. நான் பாடுகின்ற கதைகளிலே ஆமா. குற்றம் குறை இருந்தாலும் இருந்தாலும் சொல் குற்றம், சரி. பொருள் குற்றம், ஆமா. சாரீர குற்றங்கள், சரி. சரீர குற்றங்கள், ஆமா. என்ன ஒரு குற்றம் குறை இருந்தாலும் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தைகள் ஒரு தவறு செய்தால் ஆமையா. நீங்கள் எப்படி அன்பாக பேசி ஆதரவு செய்வீர்களோ சரி. அதே போல ஆமா. எங்கள் 6 பேரையும் ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு பாருங்க, என்ன? எந்த ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி. அது ஐயாவோட வாசலா இருந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. அம்மா பேச்சியம்மா வாசலா இருந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் ஆமா. முதல் முறையாக என்ன? வில்லுன்னு தொடங்கியாச்சுனாலே, ஆமா. வில்லுப்பாட்டுன்னு சொன்னாலே முதலாக சாஸ்தாவை தான் பிறவி செய்வார்கள். ஓ, சாஸ்தா பரிஜனம். ஆமா. சரி. எதற்காக சாஸ்தாவை பிறவி செய்வாங்க தெரியுமா? ஏனாலம்மா? நம்ம அம்மாவோட வாசலுக்கு வந்திருக்கோம், சரி. ஸ்ட்ரெயிட்டா அம்மா கதையை படிக்கலாமே. படிக்கலாம்ல. எதற்காக சாஸ்தாவை பிறவி செய்யறாங்கன்னு தெரியுமா? எதற்காக? அதாவது நாமெல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த குழந்தைகள். உண்மைதான், உண்மைதான். அம்மா அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கான். உண்மைதானே? சரி. ஆனா ஹரிகர சாஸ்தா ஐயப்பரோ ஆமா. ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர். ஓ, ஹரிக்கும் ஹரனுக்கும். ஆமா. அப்பனுக்கும் ஒரு ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஹரிகர சாஸ்தா ஐயப்பர். சரி. அதாவது சிவபெருமானுக்கும் மாய கண்ணனுக்கும் பிறந்தவர். ஆமா. எங்கேயாவது ஆணுக்கும் குழந்தை பிறக்குமாயா? ஏ, ஜாயின்காரனே. என்னன்னு சொல்லுங்கண்ணே. ஆம்பளைக்கு பிள்ளை பிறந்திருக்கா? இல்லைண்ணே, நான் அந்த உலகத்துல கேள்விப்பட்டதே கிடையாதுண்ணே. ஆஹா. அப்பேற்பட்ட அதிசய பிறவிதான் ஹரிகர சாஸ்தா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா நம்ம யாழி டிவி கார தம்பிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். உங்களுக்கு தெரியுமாண்ணே? அவர் நான் அந்த விளையாட்டுக்கு வரலன்னு. ஆணுக்கு எங்கன பிறந்திருக்கு? என்னமோ தாளக்காரன தெரிஞ்ச மாதிரி எங்க பிறந்திருக்கு பார்த்திருக்கீங்களா? எங்கனையாது சொல்றான்னா, ஆ. நான் ஆம்பளைக்கு தான் பிறந்தேன்காரு. ஆம்பளைக்கு தான் பிறந்தாரு. ஆணுக்கும் பிறந்தாரன்னு தான் கேள்வி. ஆஹா. ஏற்பட்ட ஆளா கர்மன் நடார் குடும்பத்தையே கெடுத்தாரு. பிறவு அப்பேற்பட்ட அதிசய பிறவியான ஆமையா. ஹரிகர சாஸ்தா வந்து முதல்ல ஆலயத்துல பிறக்கணும். பிறக்கணும். சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வங்களும் சந்தோஷமாய் கோவிலுக்கு வரும் என்பது ஐதீகம். சரி. அந்த கதை போல நம்ம என்ன கதை படிக்க போறோம்? என்ன கதை? ஹரிகர சாஸ்தாவை வில்லிசையாக படிக்க இருக்கிறோம். சரி. நன்றி, வணக்கம். சிவனாரனை விரட்ட திருமால் மணமகிழ்ந்து ஏது செய்தார். தையல் வடிவாகவே நின்று
சமரத்தியம் செய்து ஆமா அதிக புலிப்பால் கறந்து வந்த ஆமா சுவாமி சாஸ்தா என் கதை அடியாள் பாட அடிக்க ஆணை முகத்தான் காப்பதாமே ஆதிவல்லி கைலாசத்தில் கைலாசத்தில் இங்கே யார் யாரெல்லாம் கொலுவிருந்தார் கைலாசத்தில் அங்கே பகவானும் பார்வதியும் அங்க பண்புடனே கொலுவிருந்தார் வைகுண்ட பட்டணத்தில் அங்க பச்சை மாடு லட்சுமியும் அங்க பண்புடனே கொலுவிருந்தார் இந்திரலோக பட்டணத்தில் இந்திரலோக பட்டணத்தில் இந்திரன் இந்திராணியும் கொலு இந்திரன் இந்திராணி கொலுவில் அங்க முக்கோடி தேவர்களா எண்ணாயிரம் ரிஷிமார்கள் அங்கே அரசியர் ரம்புலசியர் ஏழை ஓட்டு மாமுனி நந்தி தேவரோட பூதகணம் லட்சம் கோடி பேப்படையும் அங்கே தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தேவ கைலாசத்தில் கொலுவிருந்தார். அப்படியாக சரி அந்த ஆதிவெள்ளி கைலாச பர்வதத்தில் ஆண்டவன் பகவானோடு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தி அம்மையான பார்வதியும் மூத்த மகன் ஆதிமுலத்தோடும் இளைய மகன் வேலவனோடும் பகவான் கைலாசத்தில் எப்படி கொழிவிருந்து வைரா தெரியுமா அந்த ஆண்டவனாகிய சிவபெருமானோடு அந்த கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொழிருக்கா தெரியுமா அங்கே ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியன் அழகு கூலி சந்திரன் ஆகாய வாணியோடு ஆகாய கங்காதேவி கொழுவிருந்தார் கங்காதேவி கொழுவிருந்தார் ஆதிவல்லி கைலாசத்தில் பகவானான சிவபெருமான் அவியுடனே கொழுவிருக்க ரம்பையவள் வருவாளே நாட்டியமோ ஆடுவாளே மேனகையால் வருவாளே மென்மையாக ஆடுவாளே ஊர்வசியால் வருவாளே உல்லாசமாய் ஆடுவாளே திலோத்தமையால் வருவாளே திருநடனம் போடுவாளே சரஸ்வதியால் வருவாள் அம்மா சரஸ்வதியால் வருவாள் அம்மா சங்கீதமோ பாடுவாள் அப்படியாக
பகவானாகிய சிவபெருமான் கைலாசத்தில் கொலுவிருக்கும் போது கொலுவிருக்கு. அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமா 1008 அண்டமும் அண்டமும் 224 புவனமும் புவனமும் 7 சப்தாசாகரமும் ஆமா ஆமா சுவாமி. எறும்புகளை யானை முதல் சரி 84,000 ஜீவந்துகளையும் படைத்தார். ஆமா அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் சிவபெருமான். கல்லினூல் தேரை முதல் சரி கருப்பையிலே உள்ள சிசு வரைக்கும் சுவரைக்கும் கடவுளாகிய சிவபெருமான் அவைகளுக்கு தகுந்தபடி அழகாகவே படியிருந்து வருகிறார். ஓடி அப்படி இருக்கக்கூடிய கைலாச பர்வதத்தில் பர்வதத்தில் அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமையே இன்னும் யார் யாரையெல்லாம் படைத்தார் தெரியுமா? யார் யாரையெல்லாம் படைத்தார்? அமரர்களையும் அசுரர்களையும் படைத்தார். ஓ இரு சாரார்களை படைத்தார். ஆமா. சரி அப்படி இருக்கும்போது ஆமா அமரர்களும் அசுரர்களும் ஒரு இடத்துல இருந்தா என்ன ஆகும்? அமரர்கள் என்றால் யாரு? அசுரர்கள் என்றால் யாரு? அமரர்கள்னு சொன்னா சாந்த குணம் படைத்தவர்கள். என்ன மாதிரி பட்டவங்க? ஆமா. ரொம்ப சாந்த குணம் படைத்தவங்க. ஏ அப்பா. ஆமா அசுரர்கள்னு சொன்னா நறுக்க பத்தையெல்லாம் கட்டக்காரு. சாயண்டுக்காரு. ஓ நம்ம ஜாயிண்ட்டுக்காரு. சாயண்டுக்காரு. ஓஹோ அவருக்கு இவர் ரொம்ப சொன்னேன். ஏய் அப்பா கோவம் வந்துச்சுன்னா மோரே பார்த்தா டராவா இருக்கு. அப்ப அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிடுங்க. அப்பா, ஆ, அது மாதிரி ஒரு சாந்த அதாவது அமைதியானவரையும் ஒரு கோவக்காரனையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? அவன் கோவக்காரனும் சாந்த குணம் படைச்சவனும் இருந்தா சண்டை வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே தான் இருக்கும். பொறுமைக்கும் இல்ல இருக்கு இல்லையா? அதே மாதிரி அதாவது இரு பேர்களையும் படைத்தார். ஒரு நல்லவனையும் படைத்தார், ஒரு கெட்டவனையும் படைத்தார். சரிதானே சரிதானே. ஆஹா. அப்படி இரு சாரர்களை படைத்த போது இரு பேர்களுக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. அங்கேயும் சண்டை தானே? பிறவு என்ன சண்டை? ஏன்னா ஆனா பார்த்து ஆம்பளை 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு எப்படி நிப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தன் விட்டு கொடுப்பானா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் மீசையை முறுப்பான். பிறவு உனக்கு சடைச்சவன் ஆனாம்பான். ஆமா அதே மாதிரி இரு பேரும் மீசிய முருகி நிற்காங்க. கைலாசத்திலும் சண்டை நடக்கிறது. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று. நான் தான் பெரியவன், ஆ, நான் தான் பெரியவன். அப்படின்னு சண்டை போடுறாங்க. சரி அப்படி இரு பேர்களும் சண்டையிட்ட போது ஆமையா. அப்போது அந்த சண்டை எங்கே வைக்க நேரா பகவான்கிட்ட வந்து முறையிட்டாங்க. சரி அமர்கள்லாம் சேர்ந்து பகவானுடைய இடத்துல ஓடோடி வந்து ஓடி வந்து ஆண்டவா பகவானே, பகவானே பரம்பொருளே இந்த அரக்கர்களின் கைகளால் நாங்கள் தினந்தோறும் அடிபட முடியாது சுவாமி. படிக்கிறான் அநியாயமா ஏசுறான். என்ன செய்ய? இவர்கிட்ட இருக்க முடியுமா? அம்மா கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நினைச்சா ஆ, தூங்கவா செய்தியறேன். ஆஹா, இப்படி அவர்கிட்ட இருக்க முடியும்? என் வீட்டுக்காரி என்ன அரை கொண்டுட்டாமா. அவட்ட கிளம்ப ஒரு 5 ஆளை விருந்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி போன பிறகு நடந்த சண்டை எனக்கு தான் தெரியும். அப்படியா? ஒரு 5 ஆளை தெரியாம கூட்டிட்டு வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு வந்து ஏற்கனவே ஒரு ஆளு விருந்துக்கு ஆளு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாராம் வீட்டுக்கு. சரி. அந்த அம்மா சொன்னாலாம் விருந்துக்கு ஆளை கூட்டிட்டு வரோம். ஆமா, ஆனா என்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்கிட கூடாது. கரெக்ட் தானே? ஆனா நீங்க இருக்கு அந்த 5 பேரும் இருக்க வரைக்கும் ஒண்ணும் பேசல. ஆனா போன பிறகு பாத்தியே இல்ல. அடுத்தாப்புல ஆ. சொல்லி இருக்கா தெரியுமா? என்ன அப்படி பேசினாலும் 3 வார்த்தைக்கு தான் நான் பொறுப்பேன். என்ன வார்த்தை? நான் என்ன எதிர்த்து பேசும்போது 3 வார்த்தைக்கு பொறுப்பேன். ஆஹா, அதுக்கு பிறகு பொங்கி எழுந்துருவேன் ஆஹா, அப்படின்னாலாம். ஆமா. முதல்ல சொன்னாராம் என்ன? கலை சம்பரங்க அப்படின்னா. அடே அப்பா, அதோட முதல்ல முடிஞ்சது. ஆமா ரெண்டாவது அவன் ஒண்ணுன்னு இருக்கான். ஆ, சரிதானே? ஆ, ரசத்தங்க அப்படின்னா. சரி, அவன் 2 முடிஞ்சது. அடுத்தாப்புல கலை மோரங்க. மூணாவது 3 ஆச்சு. அதோட சோழியும் முடிஞ்சது. ஆமா ஆ, 4வது சொல்லியிருக்காரு. என்ன? கூட்டை எங்கன்னு இருக்காரு? ஆஹா, சாம்பார் சட்டியை தூக்கி தலையில போட்டான். பிறவு ஒரு அளவு தானே? கரெக்டா நேத்து எங்க வீட்டுல நடந்ததெல்லாம் கரெக்டா சொல்லல. எப்படியா தெரியும்? அது தெரியுமில்ல? அது சட்டி என்ன சட்டி? மண் சட்டி. சரி அது மாதிரி சரி அரர்களையும் அசுரர்களையும் படைத்த போது இரு சரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. சரி இரு பேர்களும் சண்டையிட்ட போது பகவானிடம் கேட்டார்கள். அமரர்கள்லாம் சென்று பகவான இடத்துல ஆண்டவா பகவானே, என்ன பகவானே? இந்த அறக்கரைகளின் கைகளால் நாங்கள் தினந்தோறும் வழிபட முடியாது சுவாமி. சரி அதனால எங்களுக்கு சாகாத வர வேண்டும் என்று கேட்டார்கள். சாகாத வரம். ஆமா, அது என்ன வரம்? சாகாதவனா சிரஞ்சீவி பட்டம். ஓ சிரஞ்சீவி பட்டம். ஆமா, என்றென்றைக்கு எங்களுக்கு வயதே ஆகக்கூடாது, என்றும் 16ஆக இருக்க வேண்டும்னு வரத்தை போய் கேட்காங்க. அதுதான் சிரஞ்சீவி வரம். ஆமா, நரை திரை பிணி மூப்பு சாக்காடு ஆ, எதுவுமே கிட்ட வரக்கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது ஆமா அப்படின்னு சொன்ன போது பகவான் பார்த்தார். என்ன செய்யறா? அப்பேற்பட்ட வரம் உங்களுக்கு வேண்டுமானால் வேண்டுமானா திருப்பார்களிலே சென்று தேவ அமிர்தம் நீங்கள் கடைய வேண்டும். பால் கடல்ல சென்று அமிர்தம் கிடையாது.
ஆமா அப்படி என்று சொன்ன போது ஆமா ஆமையா சாகாம இருக்கணும்னா யாருக்கு தான் ஆசை இல்ல ஏ அப்பா எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை ஏ அப்பா 2 பேர்ட்டு அடிபட்டு என்ன இருந்தலையே அம்மா ஆ சாகாம இருக்கணும்னா யாருக்கு தான் ஆசை வராது பிறவு சரி அதே மாதிரி ஆமா அந்த தேவாதி தேவர்கள்லாம் சென்று திருப்பார் கடலிலே சென்று ஆமா மந்திரகிரி மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு ஆமா சுவாமி யார் யாரெல்லாம் அமிர்தம் கிடையாது தெரியுமா எப்படி அம்மா அமரர் எல்லாம் ஒரு பூரமா ஒரு மூரமாய் ஒரு பூரமா அசுரர் எல்லாம் மறுபூரமா மறுபூரமாய் ஒரு பூரமா அங்கே தேவர் எல்லாம் ஒரு பூரமா ஒரு மூரமாய் சிவகணங்கள் மறுபூரமா மறுபூரமாய் அங்கே மூவர் எல்லாம் ஒரு பூரமா ஒரு மூரமாய் அங்கே முனிவர் எல்லாம் மறுபூரமா மறுபூரமாய் அங்கே அமர தேவர் முனிவர் எல்லாம் முனிவர் எல்லாம் அங்கே அமரமதுவான் கடைந்தார் முனிவர் எல்லாம் அப்படி தேவாதி தேவர்கள் முனிவர்கள் எல்லோருமாக சேர்ந்து சேர்ந்து திருப்பார் கடலிலே அமிர்தமானது கிடையும் போது அமிர்தம் கிடைக்கிற போது அமிர்த கலசமானது வந்து விரைக்கிறது அமிர்த கலசம் பிறந்தது ஆமா அமிர்த கலசத்தை எடுத்த தேவர்கள் ஆமா நேர பகவான்கிட்ட வந்தாங்க சரி பகவான்கிட்ட வந்து ஒப்படைத்தார்கள் ஆமா பகவான் பார்த்தார் நாமல் யாரை அமிர்தம் கடைய சொன்னோம் அமரர்களே அமிர்தம் கிடைச்சிருக்காங்க ஆனா யாரெல்லாம் கடைஞ்சிருக்காங்க அமரர்களும் தேவர்களும் கிடைச்சிருக்காங்க ஆஹா இதை ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கலன்னா என்ன ஆகும் சண்டை வந்துடும் ஆஹா அப்படியானால் இதை எப்படி நாமல் பங்கிட்டு கொடுக்க முடியும் எப்படி பங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பகவான் அப்படியே யோசித்து பார்க்கிறார் சரி இதை உங்களால பங்கிட்டு கொடுக்க முடியுமா முடியாது ஆஹா அதை பங்கிட்டு கொடுக்கணும்னா யாரால முடியும் அதுக்கு சரியான ஆளு ஒரு ஆளு இருக்காரு அது யாரு அவர்தான் என் பெருமாள் கோபால கண்ணு கோபால கண்ணன் அவருக்கு தான் தெரியும் யார் யாருக்கு என்ன என்ன கொடுக்கணும் எது எது யார் யார்கிட்ட இருக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதே மாதிரி என் பெருமாளாகிய கோபால கண்ணனை பகவான் மனதில் நினைக்க என் பெருமாளாகிய கோபால கண்ணன் அழகான பெண் போல் மோகினி அவதாரம் எடுத்து வந்த போது அமரனை பெண்ணை பார்த்தோன்னு என்னாச்சு அசுரர்கள்லாம் தன்னையும் மறந்து அமைதியா உட்கார்ந்துட்டாங்க பெண்ணை பார்த்தோன்னே பேதலிச்சு போய் இருந்தாங்க அப்போது பார்த்தார் என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் முதலாவது அமிர்தத்தை எடுத்து அமரர்களுக்கு கொடுத்தார் அமரர் வாங்கி அருந்திய உடனே அப்படியே வீரம் பிறந்தது ஆமா வீரம் பிறந்த உடனே அசுரர்களை அடித்து விரட்டினார்கள் அடிமேல அடி அடிச்சு விரட்டுதாங்க அமரர்களுக்கு பயந்து அசுரர்கள் பாதாள உலகத்திற்கே ஓடி விழுந்தனர் எல்லையில்லாத பாதாள உலகத்திலே வந்து அமர்ந்தார்கள் ஆமா அப்போது அசுரர்களின் தலைவனான வண்டுங்காட்சி என்பவன் தன் மனதிலே நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் ஆண்டவன் பகவான நல்லவன மிக்கதி வந்து விட்டது கேதி நமக்கு வந்து விட்டது பகவான் பங்கிட்டு கொடுத்தான்னா அவரை ஏமாற்றி நாம பிடுங்கி சாப்பிட்டுருக்கலாம் சரி அவர் கண்ணனிடம் கொடுக்க கண்ணன் நாமளை ஏமாற்றி விட்டார் ஆமா அதனால இதுக்கெல்லாம் காரணம் யாரு ஆண்டவன் தான் காரணம் அதனால இந்த பகவானை நினைத்து தவம் இருந்து ஆமையே அவரிடமே வரத்தை வாங்கி ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் கைலாசத்தில் நாம் பகவானாக இருக்க வேண்டும் பகவானா இருக்கணும்னா நினைச்சான் உண்மைதானே ஏன் பாதையில போவான் வேற பாதையில தான் போவான் ஆசை வந்து அளவோட இருக்கணும் ஆ, அதாவது ஆசை அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சின்னு இருக்கான் மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் அற மனிதன் ஆஹா ஆனா ஆசை இருக்கணும் இருக்கணும் அளவோட இருக்கணும் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும் அளவோட இருக்கணும் ஆமா
அதே மாதிரி அதுக்காக 3 செண்டு எழுதி கொடுத்து ஆ, 1 ஏக்கர் வாங்கணும்னு நினைக்க கூடாது. நடக்குமா? நடக்காது. அத மாதிரி பாருங்க, அசுரர்களின் தலைவனான வண்டுமுகாசி என்பவன் ஆண்டவன் பகவானுடைய இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஆண்டவன் பகவான் நினைத்து 12 வருடம் தவம் இருந்தான். சரி. பார்த்தார் பகவான் இவனது தவத்தை நாமல் கலைக்காவிடில் நமக்கே ஆபத்து வந்துடும் சொல்லி பகவான் ஒரு குழந்தையை பிறவி செய்து அவன் தவத்தையின் முன்னே போட்டார். குழந்தைய பார்த்தவன என்னாச்சு, அவன் தவமானது கலைந்து விட்டது. குழந்தை குவா குவான்னு கொல்லோசம் ஓட்டுச்சுல. ஆமா. தவத்துல இருந்தவன் படக்குன்னு முடிஞ்சு பார்த்தேன். ஆஹா, குழந்தை சத்தம் காதிலே கேட்ட வண்டுமுகாசியானவன் கம்பத்தில இருந்தவன் கட்டழக ரிஷியவனா இருந்தவன் கம்ப விட்டு இறங்கி வந்து யாரடா நீ சிறு குழந்தை, யாரு உன்ன பெற விஷயம் என்று இருகரத்தால் எடுப்பான். என்று வந்த குழந்தையை அவ வாரிகையில் எடுத்தான். வாரிகையில் அவ வாய்க்குளிர முத்தமிட்டான். அப்படியாக பாருங்க, ஆண்டவன் பகவான் நினைத்து தவம் இருக்கும் போது இருக்கும்போது அந்த குழந்தை சத்தம் காதிலே கேட்டு தவத்தை மறந்தான். குழந்தைய பார்த்தான், இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்துட்டா. இறங்கி ஓடோடி வந்து சும்மா இருந்தானா, என்ன செய்றா? குழந்தையை வாரி எடுத்து வரலட்சங்கள் முத்தமிட்டான். வரலட்சம் முத்தமிட்டான். அப்போது பகவான் அவன் முன்னே தோன்றி, அட்டே வண்டுமுகாரிஷி, ஏய்! நீயோ மூவாசை திறந்த முனிவராயிற்றே, ஆனால் கையில் ஒரு குழந்தை வைத்து தவம் இருக்கிறாயே, அதனால் உனது தவம் கலைந்தது என்று சொல்லி மறைந்தார் பகவான். ஓடி. அதை கேட்டு திருக்கிட்ட வண்டுமுகாட்சியானவன் அம்மா, என்ன செய்தான், என்ன செய்றா? குழந்தை மேல் கடும் கோபம் கொண்டு குழந்தைக்கு ஒரு சாபத்தை கொடுத்தான். என்ன சாபம் கொடுத்தா? டே குழந்தாய், ஏய்! அதாவது உன்னால் தாடா என தவம் கலைந்து போனது, அதனால நீ யாரால் பிறவி செய்யப்பட்டாயோ அவர்களாலே சாகக் கடவாயடா. போ போ. அப்படி என்று குழந்தைக்கு சாபம் கொடுத்து சாபத்தை கொடுத்து குழந்தைய தூக்கி வீசி எரிஞ்சிட்டான். எரிஞ்சிட்டா, எரிஞ்சிட்டா. ஆமா, குழந்தை கர்ணம் போட்டு வருகிற போது பூமாதேவி பார்த்தாள், இந்த குழந்தையோ பகவானால் படைக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை பூமியில விழுந்ததுன்னா பூமியே தாங்காது தாங்காது. அப்படின்னு சொல்லி பாதாள உலகத்திலே ரிஷிம்காவர்ணனும் ரத்த கண்ணியும் ஆண்டு வராங்க. அவர்களுக்கோ 12 வருடகாலமாக குழந்தை இல்லாமல் யாரு அரையிளவு கங்கையில் என்று 2 கரமிட்டி தவம் இருக்க பகவானால் படைக்கப்பட்ட அந்த குழந்தையானது அவர் கையில வந்து விழுந்தது. ஆமா, கையில குழந்தை கிடைச்ச உடனே 12 வருஷம் தவம் இருந்தாங்க. ஆண்டவன் அருளால ஒரு ஆண் குழந்தை கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? ஏப்பா, கிழவன் துள்ளி குதிப்பானே. உண்மைதானே? பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்ச கதையா? பிள்ளை கிடைச்ச உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுவும் ஆம்பளை பிள்ளை. ஏ அப்பா, ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஏம்னா அப்படி ஒரு சந்தோஷம்? ஆம்பளை புள்ள வேணும்னா சந்தோஷப்படுவாங்க. அது ஏன் அப்படின்னு தான் கேட்கேன். ஆம்பளை புள்ளனா ஆ, பல நாளையில ஆம்பளை புள்ள பிறந்தா தகப்பன் வேலையை மாத்தும். ஏ அப்பா, பின்னாடி நல்லா பார்க்கும், நல்லா கவனிக்கும். ஆம்பளை பிள்ளை சிங்கக்குட்டி பிறந்துட்டுன்னு ஒரு சந்தோஷம்தான். ஆனா பின்னாடி அது படுத்த போட பாடு தெரியாம. ஆஹா, அதே மாதிரி ஆண் குழந்தை கிடைத்த போது அளவுக்கு மீறி சந்தோஷம் கொண்டு குழந்தையை கொண்டு வந்து தன் மனைவி ரத்த கண்ணியிடம் கொடுத்தார். அந்த குழந்தை இல்லாத ரத்த கண்ணி எவளோ குழந்தை எப்படி கொஞ்சி விளையாடுகிறாள் தெரியுமா? அம்மா மாதிரி அவ எடுத்தாளே வாய்க்குளிர முத்தமிட்டா. அம்மா சேர்த்து அவ எடுத்தாள், அவ திருவாயில் முத்தமிட்டா. அவ கண்ணத்தோடு கண்ணா ஏ கண்ணத்தோடு அவ கனிவாயில் முத்தமிட்டா. கண்ணத்தோடு பகவானோட அருளாளி ரத்த கண்ணி மங்கையர்
அங்கே பச்சை நரம்போடிடும் அங்க பல் நரம்பு சொரத்திடும் அம்மா பாலாமீதம் கொடுத்தா பாலாமிர்தம் அந்த பாலகன் குழந்தை குழந்தையை வாரி எடுத்து லட்சங்கள் முத்தமிட்டு 16 நாள் வரைக்கும் அந்த குழந்தையை ரொம்ப பக்குவமாகவே வளர்த்து வருகிறார்கள். சரி 16வது நாளையில என்ன என்ன என்னம்மா குழந்தை கிடைச்சி சரி குழந்தை பிறந்து 16 நாள் ஆயிட்டுனா பெத்தவங்க என்ன செய்வாங்க? என்னம்மா செய்யணும் நீங்க தான் சொல்லணும். என்ன செய்வாங்க? அந்த காலத்துலலாம் என்னம்மா பிள்ளை பிறந்து 16 நாள் ஆயிட்டுனா வீட்டெல்லாம் ஒரு வெட்டை அடிச்சு சரி வெள்ளை எடுத்து சுத்தம் செய்து சரி சட்டி பானை கழிப்பாங்களாம். அது அந்த காலத்துல ஆமா சரி இந்த காலத்துல சட்டி பானை யாராவது கழிப்பாங்களா? காலத்துல கழிக்க முடியுமாமா? ஆ? அந்த காலத்துல பூரா மண்பானையா இருந்திருக்கு. ஆமா இப்போ அப்படி கிடையாது. சரி சில்வர் பித்தளை வெள்ளி ஆஹா. அந்த அளவுக்கு வந்தாச்சு. இப்போ அதை கழிக்க முடியுமாமா? அப்போ உள்ள காலத்துல வீட்டுல குழந்தை பிறந்துச்சு. ஆ, வச்சாங்க. சரி ஆஸ்பத்திரியில போய் கழிக்க முடியுமா? நீ ரொம்ப விவரமான ஆளா வந்துட்டு இருக்க. செட்லே வைக்க மாட்டோம் உண்மை. ஊசியை தான் கழிக்கணும். அதனால அந்த காலத்துல குழந்தை கழித்து 16 நாள் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க சட்டி பானை கழிச்சு குழந்தைக்கு பேர் கொடுப்பாங்க. எப்படி பேர் கொடுப்பாங்க? அதாவது பாருங்க அந்த காலத்துல தாத்தா பேரு ஆமா ஆட்சி பேரு ஆஹா இப்படி பெரியவங்க பேரை விட்டுருக்காங்க. ஆமா இல்ல குலதெய்வம் பேரு. ஆமா அப்படிதான் பேர் கொடுப்பாங்க. கருப்பசாமி கருப்பாயி மூக்கன் மூக்கி சொக்கன் சொக்கி இப்படிதான் பேர் கொடுத்தாங்க. அதே மாதிரி அரக்கனுக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று எப்படி பேர் கொடுக்காங்க? அதாவது இந்த குழந்தையானது வல்லமையிலே பிறந்ததினால் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலே வளர்வையினால் அரக்கன் என்றும் ரெண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்று பேர் சூட்டினார்கள். ஆஹா ஒரிஜினல் வல்லரக்கன் வல்லரக்கன் என்று பெயர் சூட்டி அந்த வல்லரக்கன் என்ற பஸ்மாசுரனை எப்படி வளர்த்துறா தெரியுமா? தரையதில விட்டோமானா தண்டை கால்கள் லோகோம் என்று அங்க வரையதில விட்டோமானா தண்டை கால்கள் லோகம் என்று அங்க பூமியில போட்டோமானா ஏ பொற்பாத நோகும் என்று அங்க தோளதில தொட்டு கட்டி துறையதில நடைபாரத்து அங்க மார்பதில தொட்டில் கட்டி ஏ மாடி மீது நடைபாரத்து அந்த வல்லரக்கன் பாலகன் ஏ வல்லரக்கன் ரொம்ப வயசையோடு வளர்த்து அப்படி தாளாட்டி ஓராட்டி தாயாமிருந்த பாலோடு அந்த வல்லரக்கராட்சுதன் ஏ வல்லரக்கன் ரொம்ப வயசையோடு வளர்த்துவான். ரொம்ப வயசையோடு அந்த வல்லரக்க பாலகனை சரி அருமை பெருமையோடு வளர்த்து வருகிறார்கள். அப்படி அருமை பெருமையோடு வளர்த்து வரும் பொழுது என்னதான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் செல்ல பிள்ளையா இருந்தாலும் 10 வயசுக்கு அப்புறம் அதான் சொல்றாங்க இல்லையா கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய மடியிலே வச்சு நம்ம வளர்க்க முடியுமா? அப்ப பிள்ளை எப்படி நம்ம வளர்க்கணும்? விவரமா வளர்க்கணும். பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் இருக்காங்க. ஆமா சேட்டை போடணும். பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். சரி
முறுக்கி வளர்க்கணும். ஆமா ஆஹா, அதே மாதிரி பாருங்க, இந்த குழந்தை 12 வருடம் கழித்து நமக்கு பிறந்திருக்கிறது. ஆமா அதனால இந்த குழந்தையை நாம் மடியிலே வச்சு வளர்க்க முடியாது இல்லையா? அப்படியே மடியிலே வச்சு வளர்த்தாலும் பக்கத்து வீட்டுல உள்ள பாட்டி என்ன சொல்லுவா? ஆ, என்ன சொல்லுவா பக்கத்து வீட்டு பாட்டி? என்ன சொல்லுவா ஆ, ஏம்மா என்ன பிள்ளை இப்படி மண்ணாந்தியா இருக்கு மடியிலே வளர்த்து வளர்த்துன்னு வச்சுக்கோ, மடி சோகன்றுமா. ஆமா அதனால பிள்ளைய தொட்டில போட்டு வளர்க்கணும் பக்கத்து வீட்டு பாட்டி அறிவுரை சொல்லுவா. சரி அதான் பெரியவங்க இருக்கிறதுக்கு ஈடாகாதும்பாங்க. ஆமா பெரியவங்க தான் அதான் சொல்லுவாங்களா என்ன? அதான் பாட்டி வைத்தியம் அதனால குழந்தையை தொட்டிலே போட வேண்டும், தாலாட்டு பாட வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆமையா விஸ்வகர்மாவை வரவழைத்து அழகான தொட்டில் செய்து வர சொல்லி, வர சொல்லி தங்கத்தினால் தொட்டில், ஆமா வெள்ளியால் சங்கிலி, சரி அப்படி அழகாகவே தொட்டில் செய்து வந்து கொடுக்க ஆமையா வல்லரக்க ராட்சனை தொட்டிலே போட்டு ஆமா ஆமா சாமி அந்த தாயான இரத்தக்கண்ணி உறங்கு உறங்கு. வல்லரக்க ராட்சனை இவ்வளவு அருமை பெருமையோடு தாளாட்டி வளர்த்து வருகிறார்கள். சரி அப்படி அருமை பெருமையோடு வளர்த்து வரும்போது ஆமையே அந்த வல்லரக்க ராட்சனை அம்மா இனி என்ன விதமாக வளர்த்தா தெரியுமா? ஒரு வயதா உற்ற 3 வயது மாச்சு, 1வது வயதிலே ஊந்து அவன் விளையாடுவான். 2 நல்ல வயதாச்சு இருந்து அவன் விளையாடுவான். 3வது வயதாச்சு முடியிறக்கி காது குத்தி, காது குத்தி கடுக்க நிட்டு கைக்கு தங்க காப்பு மிட்டு, கைக்கு தங்க 4 நல்ல வயதாச்சு நடந்து ஓடி விளையாடுவான். நடந்து வர்றோம் கால்களுக்கு நவரத்தின கொலுசுகளா, தத்தி வர்றோம் கால்களுக்கு தங்க தாள கொலுசுகளா, விளையாடி வாரானே வெள்ளியால கொலுசுகளா. 5 நல்ல வயதாச்சு, 5 நல்ல வயதாச்சு அவன் அறிவு பள்ளி படிக்க போனான். அறிவு பள்ளி அப்படியாக அரக்கனுக்கு வயதோ 5 வயது. ஓ 5 வயசு ஆஹா, பிள்ளைக்கு 5 வயசு ஆயிட்டுனா பெத்தவங்க என்னென்ன செய்யணும்? பெத்தவங்க என்ன செய்யணும் ஆ, 5 வயசுல ஆ, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லணும் போக சொல்லணும். ஆமா அது மாதிரி அந்த காலத்துலலாம் பிள்ளைங்களை 5 வயசுல தான் ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தாங்க, சரி பாடகசாலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமா இப்பதான் ஸ்கூல் பள்ளிக்கூடம் இல்லையா? அந்த காலத்துல பாடகசாலை, சரி பாடகசாலைக்கு பிள்ளைங்க போனாங்கன்னா எப்போ வருவாங்க? பிள்ளைய பாடசாலைக்கு கொண்டு விட்டாங்கன்னா ஆ, பிள்ளை படிச்சு ஆ, சகலகலா வல்லவனா தான் வீட்டுக்கு வருவான் சகலக்கலா வல்லவனா தான் வீட்டுக்கு வருவான். ஆமா இப்ப பிள்ளைங்க எத்தனை மணிக்கு ஸ்கூல் போறாங்க? இப்ப எப்போ போறாங்க 9 மணிக்கு போறாங்க. சரி டாம்னு 4 மணி ஆயிட்டுனா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஆமா வீட்டுக்கு முதல்ல அவனா வரான், முதல்ல என்ன வரும் வீட்டுக்குள்ள? பைக்கெட்டு தான் வரும் பேக்கை சுத்திட்டு வீட்டுக்குள்ள எரிஞ்சிருவான். பேக் அப்படி ஒரு சுத்துமா ஆ, ட்ரெயின் விட்டுருவான் வீட்டுக்குள்ள வந்துடும். ஆமா அப்படியாக பாருங்க. அதே மாதிரி வயதோ 5 அதே மாதிரி அரக்கனுக்கு வயதோ 5வது வயதிலே பாடகசாலையில் ஒப்படைக்கணும் இல்லையா? அந்த காலத்துல 5 வயசு தான் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. 5 வயசுல ஆமா, அதுவும் என்னைக்கு சேர்க்கணும்? புரட்டாசி மாசத்திலே விஜயதசமி என்று. இன்னைக்கு தான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்தா இன்னைக்கு தான் பள்ளிக்கூடத்துல ஆ, கொண்டு போய் சேர்ப்பாங்க சேர்ப்பாங்க. அது மட்டும்
என்ன இன்னைக்கு கோயில்ல கொண்டு போய் ஆ, பிள்ளைய அரிசியில ஆனா போட சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பாங்க. ஆமா இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்தாதான் பிள்ளைங்க நல்லா படிக்க ஒரு ஐதீகமே இருக்கு. சரி ஆனா என்ன செய்தாங்க, என்னம்மா அப்போ உள்ளவங்க அப்படி சேர்த்தாங்க. இப்போ உள்ளவங்க பிள்ளைக்கு 2.5 வயசு தான் ஆகணும். ஆமா அது அம்மான்னு சொன்ன பாவத்துக்கு பால்வாடியில போய் உட்கார்ந்துருக்கு. அங்க ஆயா அம்மா படுற கஷ்டம். ஏ அப்பா ஆ, ஆயாமா மட்டுமா கஷ்டம், பிறவே நம்மளும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆஹா, அத மாதிரி அரக்கனை கொண்டு வந்து 5வது வயதில ஆமையா குலக்குருவாகிய சுக்குராச்சாரியிடம் அரக்கனை ஒப்படைத்தார்கள். சரி அந்த குருவான வாத்தியார் அரக்கனை அமர வைத்து அமர வைத்து அழகாக பாடங்களை கற்றுக் கொடுத்தார். சரி எப்படி கற்றுக் கொடுத்தார்? எப்படி அரி சித்தரி நானா மோனா சீனாதானாயும் மன்னா என்று எழுதி எழுதி அறிவோம் நன்றாக குருவே வாழ்க அம்மா குருவே துணை என்று எழுதி எழுதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆமா அந்த காலத்துல அம்மா அப்பா தான் நமக்கு முதல் தெய்வம்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆ, அப்படிலாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா அதே மாதிரி அரக்கனானவனும் அவன் எப்படி படங்களை படித்தான் தெரியுமா? மாதா பிதா குரு தெய்வம். ஆ, அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா அதே போல வல்லரக்கராட்சுதன் சரி ஆனா வண்ணா ஈனாயி உணவு வண்ணாயினா ஏயண்ணா ஐயண்ணா உணவு ஏயண்ணா ஐயண்ணா உணவு அவண்ண ஆக்கேன் அவனாக்கேன் பாத்தீங்களாண்ணே, அப்போ உள்ள பிள்ளைகள் அழகா படங்களை படிச்சிருக்காங்க. எப்படி படிச்சிருக்காங்க? ஆனா அவனான்னு தெரியாதவங்க கூட தெரியும் இந்த பையன் இந்த பாடம் தான் படிக்காவனு. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க காலத்திற்கு தகுந்தாற் போல அவங்க எப்படி பாடம் படித்தா தெரியுமா? காணா கவண்ண கீனா கீயன குணா குவண்ண கீனா ஏ குணா குவண்ண கீனா கயன கயன குணா குவண்ண கயன கயன குணா கவன இக்கேனா ஏ குணா குவண்ண கீனா கயன கயன காலம் எப்படி வேகமா ஓடுதோ அதுக்கு தகுந்தா போல பாடமும் அப்படி ஓடுது. ஏ அப்பா பாடமும் ஓடுது பையனும் ஓடுதா? ஆமா, காலத்துக்கு தகுந்தா போல படிப்பு இருக்கு இல்லையா? அதே போல அந்த வல்லரக்கராட்சுதன் ராஜுதை அருமை பெருமையாக பாடங்களை படித்து வைக்கிறான். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, அவன் எப்படி படித்தான் தெரியுமா? எப்படியம்மா 5 நல்ல வயதாச்சி வயதாச்சி அறிவு பள்ளி தாண்ட வயதுமாச்சி அவனுக்கு 7 நல்ல வயதாச்சி அவன் 7 தானிதான் பிடித்தான். அவனுக்கு 8 நல்ல வயதாச்சி எடுத்த புத்தகத்தை தான் படித்தான். அவனுக்கு 9 வயதாச்சு அங்க நோக்கு வித்த கோஷால வித்த. அங்க 10 நல்ல வயதாச்சு அவன் பலகலையும் தான் படித்தான். அவன் 12ஆம் வயதுக்குள்ளே 12ஆம் அவன் படியாத படிப்பும் இல்லை. அவன் படியாத அப்படியாக வல்லரக்க ராட்சதனோ என்னம்மா 12ஆம் வயதுக்குள்ளே சகல கலைகளையும் கற்றுணர்ந்தான். நல்லாவே படிச்சிருக்கான். ரொம்ப நல்லா படிச்சுட்டான். ஆமா
அவன் படியாத படிப்புமில்லை, பாராத புராணமில்லை. ஆமா 4 வேதம், சரி 6 சாஸ்திரம், ஆமா 18 புராணம், புராணம் 96 தத்துவம், 108 ஆகமங்கள் என்று விதிவிசால புராணங்கள் எல்லாம் கற்றுணர்ந்தான். ஐயப்பா நல்லாவே படிச்சிருக்கான், ரொம்ப நல்லா படிச்சிட்டான். ரொம்ப அழகா படிச்சிருக்கான். ஆமா. சரி அப்படி இருக்கும்போது ஆமா அரக்கனுக்கு வயசு என்னாச்சு? என்ன வயசு என்ன வயசு? அரக்கனுக்கு வாழ வயதாச்சு. வயதோ 21 வயசு. ஐயப்பா பையனுக்கு வயசு நொண்டி ஒண்ணு. நொண்டி ஒண்ணு. ஆ, நொண்டி ஒண்ணா 21 ஒண்ணு இல்லனே 21. 21 இங்கிலீஷ் தெரியலாம் என்கிட்ட கேளுங்க. அப்படியா? எங்க ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடத்துல பிரின்சிபாலுக்கு ஒரு சந்தேகம் வந்தாலே என்கிட்ட தான் வந்து கேட்பாரு. அப்படியானே? சந்தேகத்தை நான் தான் தீர்த்து விடுவேன். சரி ஏன்னா எங்க ஊர்ல நான் தான் அதிகம் படிச்சவன். அதிகம் படிச்சவரா? 3ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் படிச்சிருக்கேன். சரி எப்படி சொன்னேன்? நான் தான் கூண்ட படிப்பு எங்க ஊர்ல. 3ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் எப்படி படிச்சிருக்காரு தெரியுமா? ஒரே சிலேடு, ஒரே குச்சி, பிறவு ஒரே டவுசர், ஒரே சட்டை. கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. ஏன்னா என் கூட இவர் தானே அடுத்த என் பெஞ்சில அடுத்தால பக்கத்துல இருந்தவர் அவர் தானே. பிறவு என்ன? பள்ளிக்கூடத்துல பிரின்சிபல் இருப்பாராம். பாத்தீங்களா எப்பேற்பட்ட படிப்புன்னு? ஆமா பிரின்சிபாலே அவர் சொல்றா சந்தியத்தை கேட்க. ஹெட் மாஸ்டர் கிடையாது. ஆமா அதே மாதிரி ஐயா அவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காவோ. ஆமா ஆ, அங்க போய் அப்படி நல்லா படிச்சிருக்காரு. ஆ, அங்க அடிபடுதாரு. பிறவு என்ன? என்ன லாஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்துருந்தாலும் இப்ப எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு? முத பெஞ்சில உட்கார்ந்துருக்காரா, முன்னாடி உட்கார்ந்துருக்காரு? அதுதானே பார்க்கணும். முத ஆளே நான் தான். அங்க இருந்து எண்ணுங்க. 1 2 3 4 5 6 முத ஆளே நான் தான். அப்படியா? எப்படி? பரவாயில்லையே. அதுக்கு ஒரு லக்கு வேணும்ல. அவரு டீச்சரை விட்டு பிரிய மனசே இல்லை. டீச்சர் பக்கத்திலே உட்கார்ந்து டீ வாங்கி கொடுத்து, வடை வாங்கி கொடுத்து, முறுக்கு வாங்கி கொடுத்து படிச்சிருக்காரு. பிறகு படிப்பு அப்படித்தானே இருக்கும். ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. பிறவே 1ஆம் கிளாஸ் தான் முழு முட்டை. முட்டைக்கு ஆசைப்பட்டே 10 வருஷம் உட்காந்துருக்காரு. அதே போல வல்லரக்கராசு அப்படி கிடையாது. 12ஆம் வயதுக்குள்ள சகல கலைகளையும் கற்று வந்தான். அப்படி இருக்கும்போது அரக்கனுக்கு வாழ வயதாச்சு. வயதோ 21 வயசு. 21 வயசுல பையன் எப்படி இருக்கான்? அரும்பு மீச, குறும்பு பார்வை, திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு வாரான் பையன். இருக்க மாட்டான்ல. உள்ள முழிக்க முடிய சரியில்லையே. ஏன்னா அவன் சாதாரண முழிச்சாலும் வயசு அப்படி. வயசு பார்த்தீங்களா? 2 கட்டாம் வயசு. என்ன செய்ய வந்துருவான். ஏன்னா வயசு வந்தா பாடுபடுத்துது அவனை. ஆஹா அப்படித்தானே இருக்கணும். அந்த வயசுல அந்த சேட்டை பண்ணி தானே ஆகணும். பண்ணலாம் அந்த வயசுக்கே மதிப்பு இருக்காத பிறகு. அதுதான் அடங்கி உட்கார்ந்துருக்காரு. எனக்கு என்னன்னு. அதே போல அரக்கனுக்கு வாழ வயதாச்சு. வயது 21 வயசாச்சு. 21ஆவது வயசு ஆயிட்டுனா பிள்ளைக்கு 21 வயசு ஆயிட்டுனா பெத்தவங்க என்னென்ன செய்யணும்? உண்மைதானே? பிள்ளை முழிக்க முழி சரியில்லைன்னா ஒரு என்ன செஞ்சோன்னு ஒரு காலை கட்டி போட்டுறணும். ஓஹோ அதுதான் கால் கட்டோ. பிள்ளை முழிக்க முழி சரியில்லைன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும். நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்பான். ஆஹா நம்மளா பார்த்து கட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்க, 4 நகரத்தோட கொஞ்சம் சீர்சினத்தோட அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா அது பேர் கல்யாணம். ஆமா போட்டிருக்க லெக்கின்ஸோட கூட்டிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் கல்யாணம். வேறவே ஆஹா கோலம் போட்டு கிடந்துருப்பா, தூக்கிட்டு வந்துருப்பான். கூட்டிட்டு வந்துட்டாரா? வேறவே அது யார் பாக்கா? அதான் செல்ல கல்யாணம். அவர் அப்படிதான் முடிச்சிருக்காரு. அவருக்கு தெரியாதா? அதே மாதிரி அரக்கனுக்கு வயது 21 வயதான போது அவங்க அப்பா பார்த்தார். மகன் அரக்கனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று
அந்த காலத்துல பேர் பொறுத்தது தான் பொண்ணு பார்ப்பாங்க. ஓ, பேராசி பொருந்துனா போதும். ஆமா. பெண்ணை பாத்துருவாங்க, கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. பிறவு சரி. கருப்பையான்னு இருந்தாருன்னா ஆட்சி பேர் என்ன பேரா இருக்கும்? கருப்பாயா தான் இருக்கும். கருப்பாயா தான் இருப்பா. இல்ல கருத்தாத்தா. 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 வெள்ளச்சாமியார் மூக்காத்தா தெரியுமா? மூக்காத்தாவா? ஆமா. இதுக்கு முன்னாடி பார்க்கல, ஓ, கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்படல. மூக்காத்தானா தான் எல்லாருக்கும் தெரியும். ஓஹோ. அதே மாதிரி பேர் பொருத்தத்துல பொண்ணு பார்ப்பாங்க. வெள்ளையன்னு இருந்தா வெள்ளாச்சி, அப்படிதான் பேர் பொருத்த பெண்ணு வந்திருக்காங்க, பெருவாள் வந்திருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் எப்படி பொண்ணு பார்க்காங்க? எப்படி? அதாவது பாருங்க, இப்ப என்ன கேட்காங்க? இப்பம்லாம் அதாவது பாருங்க, பேர் பொருத்தம்ல ஜாதகம் தான் பார்க்காங்க. ஜாதகம் பார்க்காங்க. அது மட்டும் இல்ல, என்ன போகும்போதே என்ன பேசிக்கிட்டு போறாங்க தெரியுமா? என்ன பொண்ணு வீட்டுக்கு போனா எத்தனைக்கு எத்தனை, அது என்ன எத்தனைக்கு எத்தனை? எத்தனைக்கு எத்தனைன்னா நகைதான். நகை. நகைச்சுருளி எத்தனைக்கு எத்தனை. ஓஹோ. அப்படிதான் கேட்டு போறாங்க. அப்படிதான் போறாங்க. ஆமா. இப்ப நம்ம ஜாயின்ட்காரன் புரோக்கர் வேலை தான் பார்க்காரு. பேரவே ஆனா கல்யாணம் முடிய மாட்டேங்குது. யாருக்கு? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்குமா? அதான பார்த்தேன். இவருக்கா கல்யாணம் முடிக்க? அதே மாதிரி அந்த காலத்துல அப்படி பொண்ணு பார்த்திருக்காங்க. பேர் புத்தகத்தை தான் பொண்ணு பார்ப்பாங்க. ஆமா. அதே போல அரக்கனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று ஆமையா. என்ன பேர் பார்த்திருக்காங்க? வல்லரக்க ராட்சுதன். அப்ப பேர் பொருத்தத்துல அப்படியாக சரி. வல்லரக்க ராட்சனுக்கு என்னம்மா? பவளக்கண்ணின் ராட்சசியை கொண்டு வந்து மனமுடித்தார்கள். சரி. அப்படி வல்லரக்க ராட்சனும் பவளக்கண்ணி ராட்சதையாலும் என்ன அந்த பாதாள உலகத்துல என்னம்மா? கணவனும் மனைவியுமாய் கண்ணியமாய் வாழ்ந்து வர, கணவனும் மனைவியுமாய் கண்ணியமாய் வாழ்ந்து வர, கொண்டவனும் தேவியுமாய் குதூகலமாய் வாழ்ந்து வர, கொண்டவனும் தேவியுமாய் குதூகலமாய் வாழ்ந்து வர, அங்க ஆளனும் தேவியுமா தேவியுமாய் அங்கே ஆனந்தமாய் வாழ்ந்து வர, ஆனந்தமாய் வாழ்ந்து வர. வாழ்ந்து வர. அப்படி. வல்லரக்க ராட்சனும் பவளக்கண்ணி ராட்சதையாலும் ஆமையா. அடி மனமுடிந்து கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வரபோது வாழ்ந்து வர்ற போது ஒரு நாளைய தினமதிலே ரிஷிமுகாவர்ணன் பார்த்தார். என்ன செய்யறான்? தன் மகனவனை அவசரமாய் வரவழைத்தார். சரி. மகனே அரக்கா, அரக்கா. எனக்கோ வயதாகி விட்டதப்பா, அதனால உனக்கு பட்டம் கட்டி வைக்கலாம் என்று எண்ணுகிறேன்னார். அப்ப பார்த்தார் வல்லரக்கன். என்ன சொல்லுகிறான்? அப்பா, எனக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள நாட்டு பொறுப்பை ஒப்படைக்கீங்களே, என்னால நாட்டை ஆள முடியுமான்னு கேட்டார். அப்ப சொன்னா பாருங்க, ஒருவருக்கு மனம் முடிந்து விட்டு என்று சொன்னாலே, கல்யாணம் ஆயிடுச்சுனாலே வீட்டு பொறுப்பு தன்னால வந்துடும். வீட்டு பொறுப்பு வந்தாச்சுன்னா நாட்டு பொறுப்பும் தன்னால வந்துடுமாப்பா. அதனால நாட்டை ஆளுகிற பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்க போறேன்னார். உடனே அரக்கனும் சரி என்று சம்மதிக்க அரக்கனுக்கு பட்டம் சுட்ட வேண்டும் என்று, பட்டம் சுட்ட என்ன செய்யணும்? முதல்ல கோட்டை அலங்காரம் பண்ணணும். கோட்டையை அலங்காரம் பண்ண வேண்டும். 56 தேசத்து அரசர்களையும் வரவழைக்க வேண்டும். உண்மைதானே? அழைப்பாளர் கொடுத்தானே வருவாங்க, இதுமா எல்லாரும் வரமாட்டாங்க இல்லையா? அப்படி என்று கோட்டையை முதல்ல அலங்காரம் பண்ணுதாங்க. அவங்க என்ன விதமாக கோட்டையை அலங்கரித்தா தெரியுமா? கொட்டகைக்கு கால்கள் நாட்டி கால்கள் நாட்டி பந்தலது அலங்கரித்தார்.
வல்லரக்கே 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 அரசருக்கும் வல்லரக்கே அந்த கிரீடத்தை தூற்றுக்கு என்ற அடக்கந்தலையில் வைத்தார்களோ அன்று முதல் 56 அரசனுக்கும் அரசனாகவே அமர்ந்தான் வல்லரக்கன். ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த வல்லரக்க ராட்சதனோ அந்த 56 தேசத்தையும் அவன் என்ன விதமாக ஆண்டு வருகிறான் தெரியுமா? ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியோ கட்டி அங்க ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியோ கட்டி அங்க நிதி முறை தவறிடாம் ரொம்ப நேர்மையோடு ஆண்டுவார் அங்க மனு நிதி தவறிடாம் அவன் மங்களமாய் ஆண்டுவார் அவர் ராஜநிதி தவறிடாம் ராஜநிதி அவர் ராஜாங்கம் ஆண்டு அந்த வல்லரக்க ராட்சதன் அவ்வளவு அருமை பெருமையோடு ஆண்டு வருகிறான். அவங்க அப்பா ஆண்டு வரான். எவ்வளவு அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு. ஏ அப்பா, அவங்க அப்பா எப்படி ஆண்டு வந்தாரோ அதை விட ஒரு படி மேல போய் அவ்வளவு அருமை பெருமையாக ஆண்டு வருகிறான். அப்படி அருமை பெருமையோடு ஆண்டு வரும்போது அரக்கனுடைய ஆட்சியிலே என்ன ஆகுது? ஆட்சி அருமையா இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? ஆட்சி நல்லா ஆட்சி அருமையா இருக்கு. இங்க பேச்சு ரொம்ப அழகா இருக்கு. எப்படி சொன்னேன்? அது மாதிரி பாருங்க, அவருடைய ஆட்சியிலே மாதம் 3 மழை பொழிகிறது, வருடம் 3 பூ நெல் விளையுது. அப்படி அருமை பெருமையோடு ஆண்டு வரும் பொழுது அந்த வல்லரக்க ராட்சதனோ அவன் என்ன விதமாக ஆண்டுகிறான் தெரியுமா? 1-2 வருட காலம் உண்மையோடு ஆண்டு வருட காலம் அங்க 1-2 வருட காலம் உண்மையோடு ஆண்டு வாரம் அங்க 3-4 வருட காலம் அங்க முஷியாமல் ஆண்டுவார் அங்க 5-6 வருட காலம் ரொம்ப அருமையோடு ஆண்டுவார் 10-12 வருட காலம் 12 ரொம்ப பரிசுடனே ஆண்டுவார். வல்லரக்க ராட்சதன் 12 வருடம் ஆட்சி யாருமே குறை சொல்ல முடியாது. ஆமா, அப்படி அருமை பெருமையோடு ஆண்டு வரும்போது 12 மணி வரைக்கும் என்ன யாரும் குறை சொல்ல முடியாது. 12 மணியை தாண்டிட்டுன்னு வைங்களேன், நீ நாய் கூட மதிக்காது எங்க ஊர்ல. என்னதானே 12 மணி வரைக்கும் மனுஷனா இருப்பாரு, அரக்கம் உள்ள போனோன்னு கிறுக்கனா மாறிவாரு. அப்புறம் யாரு பேச முடியும்? அதாவது புரிஞ்சுக்கணும்னு பேசலாம், புரியாதவற்றை யாராவது பேச முடியுமா? அதே மாதிரி வல்லரக்க ராட்சன் ரொம்ப அருமை பெருமையோடு ஆண்டு வருகிறான். அவன் ஆட்சியில் அங்கு உள்ள மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. உண்மைதானே? வீட்டுக்குள்ள பணம் இருந்தா பொண்டா புருஷன் முன்னாடி சண்டை வரப்போதா? அதே மாதிரி பிறகு வேணுங்கிற பொருள் வீட்டில் இருக்கு, பிறகு என்னத்து புருஷன்ட்ட கேட்கணும், சண்டை போடணும். என்னன்னு போறான், நமக்கு தான் வீட்டுக்கு பொருள் கிடக்கு.
அதிகாரின்றவா ஆமா ஆ ஒண்ணும் இல்லன்னு வைங்க வீட்டுக்குள்ள காசு பணம் இல்லன்னா வரான் பாரு இந்த வெறும்பைய அப்படின்பா. சரி அத மாதிரி வல்லரக்க ராட்சன் அருமையா ஆட்சி வருகிறான். சரி அவன் ஆட்சி யாருமே குறை சொல்ல முடியாது. முடியல அப்படி அருமை பெருமையோடு ஆண்டு வரும்போது ஆமா அவனுடைய ஆட்சியிலே மாதம் 3 மழை பொழிகிறது, வருஷம் 3 பூனல் விளைகிறது. விளைகிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதான் சொல்லுவாங்க இல்லையா, நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல், சரி கற்ற நூல் அறிவே ஆகுமாம் நுண்ணறிவு, ஆமா மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் இருக்கான். உண்மைதானே அதான் பாருங்க, ஒரு தாமரை தடாகத்துல சரி அதாவது ஒரு குளத்துல ஆழத்தை தெரியணும்னா ஆமா குளத்தோட ஆழம் என்ன இறங்கி தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. வேண்டாம்ல அந்த தாமரை பூ இப்படி எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சரி அதன் தண்டு எவ்வளவு நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் குளத்துல ஆழம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு தான் நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல், சரி கற்ற நூல் அறிவே ஆகுமாம் நுண் அறிவுன்னா நல்ல புத்தகத்தை படிச்சாதான் நல்ல புத்தி இருக்கும். ஆமா மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வன்னு சொன்னா முன் ஜென்மத்தில் நான் செய்த நன்மை தீமையை பொருட்டுத்தான் இந்த ஜென்மத்தில் வலியவன் எளியவனாகவும் எளியவன் வலியவனாகவும் பிறக்கிறான். சரி குலத்தளவே ஆகுமாம் குணம்னு சொன்னா ஆமா அதான் சொல்லுவாங்க இல்லையா, என்னம்மா என்னத்தான் இவற்றை பழகு, சரி அவருக்குன்னு குடும்பத்துக்கு ஒரு புத்தி இருக்கும். உண்மைதானே அவன் புத்தியை காமிச்சிட்டான் பத்தியா, புத்திய காமிச்சிட்டாங்களா என்னத்தை பழகுனாலும் அவன் புத்தியை காமிச்சிட்டான் பாரும்பாங்க. புத்திய காட்டிட்டானு எண்ணிய எல்லாரும் 5 வரை எண்ணி பாய்க்கலன்னு ஆமா எங்க சின்ன அடிக்கடி சொல்லுவார்ல என்ன ஏடா, ஆ, என் முருகா என்ன இந்த செல்லத்தர் கூட சேராத அவன் தேர இழுத்து தெருவுல விட்டு அது போயிடுவான். இந்த கட்டவைய கூட சேராத சேராத அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சேர வேண்டாம்னு தான் நினைச்சேன். சரி இப்ப சேர்ந்துட்டு இப்ப சீரழிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா அவரே ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவங்க புத்தியை காமிச்சிருவாங்கம்பாங்க. அதே மாதிரி அரக்கன் எவ்வளவுதான் அருமையா ஆண்டு வந்தாலும் சரி அவன் குலம் என்ன குலம், என்ன குலம் அவன் குலம் வந்து அரக்கர் குலம். அரக்க குலம்புற அவன் புத்தி அப்படித்தானம்மா அவன் அரக்கனுக்குன்னு ஒரு புத்தி இருக்கும் இல்லையா, ஆமாம்மா அருமையா ஆண்டு வந்தாலும் அவன் பறக்க புத்தியானது யோசிக்கிறது. சரி என்னம்மா என்ன யோசிக்கான் தெரியுமா, எப்படி அம்மா இது நாள் இதுவரைக்கும் மக்களுக்காக நல்லபடியா ஆண்டு வந்தோம், நன்றாக நம்ம ஆட்சி நடத்தி வந்தோம், நம்ம என்ன பலன் அடைஞ்சோம், நமக்கு எந்த லாபமும் கிடையாது, நமக்கு ஒரு பலனும் இல்லையா. அதனால இனிமேல் நாம நல்லாட்சி செய்யக்கூடாது. சரி நம்ம கஜானா காலியா தானே இருக்கு, மக்களுக்கே நல்லது செஞ்சா நமக்கு என்னைக்கு சொத்து சேர்க்க. நம்ம கஜனா காலியா இருக்கு. ஆமா, அதனால இனிமேல் நாம நல்லாட்சி செய்யக்கூடாது என்று சொல்லி என்று சொல்லி நாம 4 பணம் கேசணும், 4 காசு பணம் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஓலை எடுத்தான். என்ன செய்ய தெரியுமா, என்ன செய்றான்? ராஜாதி ராஜர்களே, ராஜ மாத்தாண்ட வீரர்களே, வீரர்களே. இன்று முதல் நீங்கள் அனைவரும் எனக்கு வரி வட்டி கிஸ்தி இன்சால் செலுத்த வேண்டும். சரி அப்படி செலுத்த தவறினால் அவரினால் உங்கள் தலைகள் துண்டாக வெட்டப்படும். இப்படிக்கு பஸ்வாசன்ற வல்லரக்கன் முத்திரையை குத்தனான். முத்திரையை குத்தி யாரை வரவைத்தான், மந்திரியை வரவழைத்து இந்த ஓலையை கொண்டு சென்று 56 அரசனும் கொடுத்துவான்னான். சரி மந்திரியானவனும் ஓலையை வாங்கி கொண்டு ஆமையே அவன் எங்கே வரான் தெரியுமா, எங்கே வருகிறான்? அந்த இடம் தனை கடந்து அரக்கனோட மந்திரியும் அவன் எங்கே வாரானானா, அவன் யானையைத்தான் அலங்கரித்தான், அவன் அம்பாரிய தூக்கி வைத்தான், அங்க யானையது முன்னடக்க, இந்த அரக்கி முன்னடக்க, இந்த 56 அரசனிடம் வரிபணமோ கேப்பானா, அரசரிடம் 56 அரசடமும் மந்திரியானவன் வந்து வரிபணம் கேட்கிறான். சரி மந்திரி வரிபணம் கேட்டவனே ஓலையை வாங்கி படித்தாங்க. ஆமா அந்த ஓலையை என்று வாங்கி படித்தார்களோ ஆமையே அன்று முதல் 56 அரசர்களும் அரசர்களும் அரக்கனான அரசனுக்கு வரிபணம் கொடுக்காங்க. வரிபணம் கொடுக்க என்னாச்சு, என்னாச்சு ஒரு மனுஷனுக்கு பணம் சேர சேர என்ன ஆகும், பணம் சேர சேர என்ன ஆகும்? ஆடம்பரம் வரும். உண்மைதானே. முதல்ல ஆடம்பரம் வரும், ஆமா அப்புறம் என்னது வரும், அகம்பாவம் வரும். அகம்பாவம் வரும், சரி வேற என்னது வரும்,
கர்வம் வந்துடும். ஆமா அதே மாதிரி மனுஷனுக்கு பணம் வந்துட்டுனா வர்ற முத நோய் ஏத்தால வரணும் பார்த்தா கண்ணு தெரியாது. ஆமா அப்படித்தானே இருக்காங்க. அதே போல அரக்கனுக்கு பணம் சேர சேர ஆரை. அப்படியாக 56 அரசர்களும் ஒன்று சேர்ந்து அரக்கனுக்கு வரிபணம் கொடுத்த போது அரக்கனுக்கு பணம் சேர சேர தான் என்ற அகந்தை வந்து விட்டது. தான் என்ற அகந்தை கொண்டு அவன் பகவான நினைக்க மாட்டான், பஞ்சாசராணிய மாட்டான், அவன் சிவனார நினைக்க மாட்டான், அவன் திருநீரம் பூச மாட்டான், அவன் கடவுள் என்று சொன்ன பேர் அவன் கட்டி வைத்து அழித்திடுவான், அவன் ராமா என்று சொன்ன பேர் அவன் முனிநாக்க இழுப்பான், அவன் அடிநாக்க அறுப்பான். அந்த கொடுமையான ஆட்சி கொடுமையான அங்க நடத்தி வார வல்லரன் கொடுமையான ஆட்சி செய்யும் அரக்கருடைய நாட்டிலே கடுமையான பஞ்சம் வந்தது. மக்கள் எல்லாம் சென்று பகவானிடம் முறையிட்ட போது அப்போது பார்த்தார் பகவானாகிய சிவபெருமான் அப்படி மலையை லேசாகவே தூத்த செய்தார். மலையை லேசாக தூத்தும் போது அரக்கரானவன் வரிபணம் வாங்க சொல்கிறான். மந்திரியானவன் வந்து வரிபணம் கேட்க 56 அரசர்கள் ஒன்று சேர்ந்து அரக்கனுக்கு வரிபணம் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். வரிபணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அரக்கனானவன் கொதித்து எழுந்துகிறான். அப்படி கோவப்பட்டு எழுந்த போது அவன் பார்த்தான் மந்திரி, மன்னா இப்படியெல்லாம் கோவப்படாதீர்கள், மக்கள் யாரும் உங்களுக்கு வரி பணம் கொடுக்கல, உங்களை பார்த்து யாரும் பயப்படலை, அதனால உங்களை பார்த்து மக்கள் பயந்து வரி பணம் கொடுக்க வேண்டுமானால் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? அவன் வா மந்திரி பார்த்தான். அதாவது நல்லவனை 4 பணம் கொடுத்து பக்கத்துல உட்கார வைக்கணும், கேடு கட்டவனை என்ன செய்யணும்? ஆமா, இந்த அரக்க நல்லவனா கேடு கட்டவன், அதனால இவனுக்கு தகுந்த மாதிரி நாம புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி, மன்னா இதற்கு முன்னாடி உங்களை பார்த்து மக்கள் எப்படி பயந்து வரிபணம் கொடுத்தார்களோ அதே போல கொடுக்க வேண்டுமானால் ஒரு யோசனை சொல்லட்டுமா? வரணும்ல, மந்திரினா வந்துதானே ஆகணும். என்னது என்னது வரணும்? மந்திரிக்கு என்னது வருதோ இல்லையோ யோசனை வரணும், அப்பதான் மந்திரி. ஆமா, அதே மாதிரி மந்திரியானவன் பார்த்தான் இந்த அரக்கனை இனிமேல் இங்க இருக்க விடக்கூடாது, ஆண்டவன் பகவானை நினைத்து நீங்கள் தவம் இருந்தீங்கன்னா பகவான் வருவார். உங்களுக்கு எரிய, அதாவது என்ன வந்த உடனே உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பார். நீங்க என்ன வரம் கேட்கணும் தெரியுமா? தூண்டுவா முனி வரம். அதாவது எவர் மீது கையை நீட்டினாலும் அவங்க எரிந்து போகணும் வரத்தை கேளுங்க. ஆஹா அப்படின்னு வரம் கேளுங்கன்னு சொன்ன உடனே அரக்கம் பார்த்தான். ஆஹா மந்திரி, அந்த பகவான் எங்கடா இருக்காரு சொல்லி நான் உடனடியா போய் வரத்தை வாங்கிட்டு வரேன்னா. என்ன உண்மைதானே? ஆண்டவன் நினைச்சதான் பார்க்க முடியுமா? பகவானை பார்க்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய தெரியுமா? சிவத்தை நினைத்து சினத்தை விடுத்து தவத்தை செய்தால் பகவான் வந்து உங்களுக்கு வரத்தை தருவார் அப்படின்னு சொன்ன உடனே அரக்கனானவனோ வரத்தை வாங்க வேண்டும் என்று அவன் எப்படி வைக்கிறான் தெரியுமா? ஒரு நாளும் பகவான் நினைக்காதவன் தலையை மொட்டை அடிப்பானா மடிப்பானா, அவன் அடிப்பானா, அவன் சாம்பளத்தான் பூசுவானா, அவன் சாம்பளத்தான் பூசுவானா பூசுவானா, அவனே சொல்லண்ணே நானா பூசுவானா பூசுவானா. சிவனை என்று அணிந்தானே திருநீரு, காவி வேட்டி யோக வேட்டி கக்க பள்ளம் கமண்டலமா,
பொருள தவ பொருள தான் எடுத்து ஏதானே வார வல்லரக ஏதானே வார வல்லரக யாமண்ணே சொல்லண்ணே பகவானை பார்க்கணும்னு சொல்லி என்ன அரக்க என்ன செய்தான்? என்னம்மா? தலையிலே அடித்தான் மொட்டை, சரி. நெற்றியில ஓட்டான் திருநீரு பட்ட, விபூதி பட்டை, கழுத்துல ஓட்டான் உத்ராட்ச மாலை. உத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு அரக்கன் தவம் இருக்க வரபோது அவனுக்கு ஆகாத சகுனங்கள் எல்லாம் அரக்கன் முன்னே வருகிறது. அப்படி என்னென்ன சகுனமெல்லாம் வருதம்மா? அவன் வீட்டை விட்டு வாரபோது வாசல் படி தட்டுகிறது. முன் வாசலுக்கு வாராம், முன்னால் என்ன செய்யுது? முன்னங்கால் பிடறுகிறது. தலைவாசலுக்கு வாரான், தலையில தட்டுது. முதல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு போறமே, வாசற்படி நாச்சியார் அவளை தட்டுகிறாளே, வீட்டுக்குள்ள போவோம், கொஞ்சம் தண்ணி குடிப்போம், கொஞ்ச நேரம் இருந்து போவோம் யோசித்தானா? ஆஹா, என்ன நினைதான்? அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், அந்த சகுனத்தை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எங்கே வருகிறான் தெரியுமா? அந்த வல்லரக்க ராட்சசனோ அவன் வீடு விட்டு வர போது பூனையது குறுக்காது, அங்க வாழாத பெண்ணோருத்தி, அங்க மூளாத நெருப்பெடுத்து, அங்க அரக்கன் முன்னே வருவாள், அங்க எண்ணெய் கூட கொண்டோரு அவர் எழுத்தால வருவார், அங்க நரசத்தால கிளவி நரசத்தால அவளோ நச்சென்று தும்மும். வல்லரக்க ராட்சதன் அத்தனை அபிஷேகங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவன் நேரம் எங்க வந்துட்டான்? 8வது மலை இமயகிரி பருவத்திற்கே வருகிறான். பிறகு ஆண்டவனை பார்க்கணும்னு சொல்லி 8வது மலை இமயகிரி பருவத்திலே வந்து பார்த்தான். அங்கே மான்கள் கூடி அலைய கண்டான், மயில் தோகை விரித்தாட கண்டான். இப்பேற்பட்ட வனத்திலே நாமல் தவம் செய்தோமானால் பகவான் வருவார், நம்மளுக்கு கண்டிப்பாக வரத்தை தருவார். ஆமா அப்படின்னு நினைக்கான். நம்ம நினைக்கலாம் நடக்குமா? வனம் எப்படி இருக்கு? ஆஹா, விளையாடுகிறது. சரி, வண்டுகளுடைய ரீங்காரம், அருவியினுடைய சலசலப்பு, சரி, தென்றல் காற்று வீசுது. இப்பேற்பட்ட வனத்திலே நாமல் தவம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானை மனதிலே எண்ணி, ஆஹா, அப்படி இருக்கும்போது முதல்ல ஒரு விநாயகர் பூஜையை முடித்தான். விநாயகர் பூஜையை முடித்து அந்த ஆண்டவன் பகவானை நினைத்து அவன் எப்படி தான் இருக்கான் தெரியுமா? ஊசி மேல் ஊசி நாட்டி, ஊசி முனையில வலது கால் பெருவிரலை ஊன்றி இடது காலை மடக்கி இடுப்பிலே வைத்துக் கொண்டு அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று அப்படி என்று சொல்லி சிவநாமத்தை உச்சரித்து அவன் உன்னலையே உறங்கலையே உடையவன் நாமோ, அவன் உடையவன் நாமோ. உடையவன் நாமோ, ஏ அண்ணா தண்ணி ஆகாரா பகவானே பகவான் அவன் பாரதவா
ஆண்டவன் பகவானை மனதிலே என்று சொல்லி சரி அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று ஆமா. 1 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல எத்தனை வருஷம்? 12 வருடகாலம் ஆமா ஆமா ஐயா. ஆண்டவன் நாமத்தை உச்சரித்து உச்சரித்து தலைகீழ தவம் இருக்கான். ஏப்பா. ஆண்டவனை நினைச்சு அப்படி தவம் இருக்கக்கூடிய நேரத்துல ஆமா 12 வருடம் தவம் இருந்தும் நமக்கு பகவான் வரம் கொடுக்க வரலையே வரலையே வரலையே. அப்படின்னு சொல்லி ஆண்டவன் பகவானை மனதில் எண்ணி மனதார துதி பாடுகிறான். ஓ எப்படி பாடுகிறான்? ஆண்டவனை நினைத்து ஆமா அவன் எப்படி துதி பாடுகிறான் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அதாவது பார்வதியால் மணவாளா சம்போ சங்கர் ஏ சம்போ சங்கர் ஏன் பாரே தவம் தெரியலையோ சம்போ சங்கரா ஏன் பாரே தவம் தெரியலையோ சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஆதிசக்தி மணவாளா சம்போ சங்கர் சம்போ சங்கர் இந்த அரக்கேந்த வந்தறியலையோ சம்போ சங்கரா இந்த